ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்கோ? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்கோன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். வாங்க இன்றைக்கி தலைக்கறி கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தலைக்கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், தனியாத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா. இன்னும் மசாலா போடணும், அப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செய்கிற தலைக்கறி குழம்பு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் சூழ்ந்துட்டு குக்கர் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது 2 கிலோ மேலே கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில். நானும் வீடியோ எடுத்து போடுறேன், யாரும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. கம்மியாக தலைக்கறி எடுத்தீங்கன்னா இதிலெல்லாம் கம்மியாக போட்டுருங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி போடுறது. கடையிலலாம் வாங்குறதில்ல. கடையில் வாங்குற ஸ்மெல்லே நல்லா இருக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்கிறதே இல்லை. அதுதான் நானே அரைச்சிக்கிறது ஃப்ரெஷ்ஷாக. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தலைக்கறி. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க தலைக்கறி. நீங்களும் இதில் செய்கிறதா இருந்தால் இதில் பாதி செய்கிறதா இருந்தால் எல்லாம் பாதி போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 3 ஸ்பூன் செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு நல்லா குலுக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். உப்பெல்லாம் பிடிக்கட்டும். அதுக்கு நல்லா கறியில் உப்பெல்லாம் நல்லா பிடிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா உப்பு பிடிச்சிருக்குது. நல்லா உப்பு பிடிச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தனியாத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், கடல, சோம்பு, கசகசா, 2 லவங்கம், ஒரு பட்டை, கொத்தமல்லி தழை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், கடல, சோம்பு, கசகசா, 2 லவங்கம், ஒரு பட்டை, மல்லி இலை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு விசில் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் போன பிறகு பார்க்கலாம். விசில் போயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். இந்த தேங்காய் கல்லெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி உப்பு இல்லைன்னா பார்த்து உப்பு போட்டுக்கணும். இப்படி இங்கே வச்சேன். யாருக்கெல்லாம் தலைக்கறி குழம்பு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தலைக்கறி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. பிடிக்குதுன்னு பார்ப்போம். கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச மாதிரியே ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.